மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு வேலை தொழில், இந்த படிப்பு வேலை தொழிலே இன்னும் ஒரு 4-5 வாரம் போகலாம். படிப்பு வேலை தொழிலே என்ன படிப்பு அப்படிங்கிறதுக்கான சில விஷயங்களை சொன்னேன். இப்போ ஒருத்தர் வேலை செய்வாரா, தொழில் பண்ணுவாரா? ஒரு வித்தியாசமான, நேற்று கூட ஒரு 21 வயது தான் ஆகுது, கல்லூரி பருவத்தை முடித்த ஒரு பெண் குழந்தை, 21 வயசு தான். அவங்க அம்மா அப்பா கிட்ட நான் தொழில் தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஒரு பெரிய அளவில் நிற்கிது. அவங்க அப்பா அம்மா கிட்ட நேற்று பார்த்த ஜாதகம் அருமையான ஜாதகம். நானே அவங்க அப்பா அம்மா கிட்ட நம்பி தொழில் வச்சு கொடுங்கம்மா, நம்பி தொழில் வச்சு கொடுங்கம்மா, என்ன தொழில் பண்ணலாம் அப்படின்னு அந்த குழந்தை கேட்டுச்சு. ஒரு 21 வயது பெண் குழந்தை, புதன்லாம் நல்ல வலுவாக அட்டகாசமாக இருக்குது. ஜோதிடத்தில் அந்த பெண் குழந்தைக்கும் கொஞ்சம் நல்ல ஆர்வம் இருக்கிறது. என்ன தொழில் பண்ணலாம் அப்படின்னா, நான் சந்திரனுடைய தொழில்கள் தாம்மா, அதுவும் வெள்ளை நிறமான ஒரு 2-3 பாயிண்ட் தான் ஞாபகம் இருக்குது. 21 வயது பெண்ணு, 20-21 வயதுகளில். இங்கே தான் குரு, இங்கே தான் சந்திரன் நினைக்கிறாமா. இங்கே குரு இருக்கும்போது பிறந்த பொண்ணு, 20-21 வயது பெண்ணு. சூரியன், புதன், செவ்வாய், இது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. இப்போ இந்த பெண் குழந்தைக்கு ஒரு 20-21 வயது தான் ஆகுது. இந்த பெண் குழந்தைக்கு நான் என்ன சொன்னேன், இது கன்னியா லக்னம் தான் ஞாபகம், சரியாக லக்னம் கூட கன்னியா லக்னமாக தான் இருக்கணும். அம்மா, உனக்கு சந்திரனுடைய வெள்ளை நிறமுள்ள பொருட்கள் மேலே குறிப்பிட்டு யோக தசைகள் ஆரம்பிக்க போகுது. யோக தசைகள் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு யோக தசைகள் ஆரம்பிக்க போகிறது. 21 வயதிலேயே இந்த பெண் குழந்தைக்கு வேலைக்கு போகிறதுக்குன்னு ஆர்வம் இல்லை. இந்த பெண்ணு தொழில் பண்ணணும்னு சொல்கிறா. கடன் வாங்கி கொடுங்க, என்னை நம்பி கடன். அம்மாவும் பொண்ணும் கன்சல்டேஷன். இந்த மாதிரி அம்மாவும் கடன் வாங்கி கொடுங்க, லோன் போட்டு கொடுங்க, என்னால் முடியும், ஐ கேன் மேனேஜ் அப்படின்ற மாதிரி நிற்கிறா. எங்களுக்கு பயமாக இருக்குது, வயசு 21 வயசுன்றதுனால நீங்கள் தான் சொல்லணும். ஜோதிடம் புரியும். இப்போ சந்திர கேந்திரத்தில் புதன் இருக்கிறனால குருஜிட்ட வேணால் கேட்டுட்டு நீங்கள் எனக்கு தொழில் பண்ணுறதுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுது. அப்புறம் அந்த குழந்தைய என்கிட்ட பேச்சு, எனக்கு தொழில் பண்ணுறதுக்கு தான் ஆர்வம், நான் வேலைக்கு போக மாட்டேன் குருஜி, எனக்கு வேலையில் இன்ட்ரெஸ்டே இல்லை. ஒரு 1 மாதம் 2 மாதம் ஒரு இடத்துல சின்ன இடத்துல போய் பார்த்தேன். அப்புறம் எனக்கும் வேலைக்கும் ஒத்து வராதுன்ட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டு அம்மாட்ட சொல்லிட்டேன், என்ன தொழில் பண்ணலாம். நான் சொன்னேன், அம்மா, உன்னுடைய மனதில் வெள்ளை நிறமுள்ள பொருட் சார்ந்த விஷயங்கள், திரவ ரீதியிலான வெள்ளை நிறமான பொருட்கள் சார்ந்த விஷயங்களில் உனக்கு ஆர்வம் இருக்குமா, அதைத்தான் நீ பண்ண போகிற அப்படின்னு சொன்னேன். அந்த பாப்பா சிரிச்சுக்கிட்டே, முந்திரி ஏற்றுமதி பண்ணலான்னு இருக்கிறேன் குருஜி. இப்போ அதுக்கான இதை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எங்கள் பகுதியில் முந்திரி ரொம்ப பெரிய ஃபேமஸ்ஸு, முந்திரி விளைச்சல் அதிகமாக இருக்கிறது. அந்த முந்திரியை வேறு மாதிரி ஒரு ஐடியா வச்சுருக்கிறேன். இப்படி பண்ணி அப்படி பண்ணி அந்த பேக் பண்ணி இதை பண்ணி அதோட எண்டாக அதை ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. தாராளமாக பண்ணுமான்னு. புரிஞ்சு போச்சா? சந்திரன். இப்போ இதில் என்னன்னா, அந்த குழந்தையுடைய மனசில் இருந்ததை நான் சொல்லிட்டேன்ற ஒரு சந்தோஷம் அதுக்கு. ஜோதிடத்தை காப்பாற்றின சந்தோஷம் எனக்கு. பாருங்கள், இது லக்கணம் மறந்து போச்சு. ஆனால் அநேகமாக கன்னியா லக்கணம் மாதிரி தான் ஞாபகம் எனக்கு. 10ல் சந்திரனை பார்த்த மாதிரி தான் ஞாபகம். அந்த பெண்ணுக்கு குரு சுபத்துவம். குரு இங்கேயா குரு, ஆமாம், குரு சந்திரன். 21-22 வயது பெண். சந்திரன் 10ஆம் இடத்தில் சுபத்துவமாக இருந்த காரணத்தினால் அடுத்து யோக தசை, முதல் நிலை சுபத்துவமே சந்திரன் தான். யோக தசை வந்த காரணத்தினால் அந்த குழந்தைக்கு நான் ஓப்பனாகவே சொன்னேன், வெள்ளை நிறமுள்ள பொருளில் தான் உன் மேலே ஈடுபாடு போகும், உனக்கு யோக தசை நடக்குது, தைரியமாக ஆரம்பிமா. அவங்க அம்மாட்டே சொன்னேன், தாராளமாக இந்த பொண்ணை நம்பி இது பண்ணி வைக்கலாம். அட்டமத்து சனி, மிதன ராசி தான், சந்திரன் மிதனத்தில் தான் இருந்தார். குரு பார்க்குறார், அங்கேயான்றது எனக்கு ஞாபகம் இல்லை. ஆக இந்த குழந்தைக்கு அட்டமத்து சனி முடிந்து விட்ட காரணத்தினாலும் யோக தசைகள் ஆரம்பிக்கின்ற காரணத்தினாலும் நீங்கள் கடன் வாங்கி கொடுத்தாலும் கூட இந்த குழந்தைக்கு நெகட்டிவாக நடக்காது. இந்த குழந்தை தொழிலில் பெண் குழந்தை இல்லை, ஆம்பளை பிள்ளைய கூட நம்பிடுவோம், பெண் குழந்தைய நம்ம நம்ப மாட்டோம். இல்லை, இந்த பெண் கண்டிப்பாக தொழிலில் சாதிப்பார் அப்படின்னு சொன்னேன். ஆக ஒரு நிலையில் சில பேருக்கு வேலை பார்க்குறதே இஷ்டமே இருக்கிறது இல்லை. சில பேரை பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு இஷ்டமே இருக்காது. மிக இளம் வயதிலேயே ஒருவருக்கு தொழில் பண்ணுவதற்கான ஆர்வங்கள், ஆசைகள் கண்டிப்பாக வந்துடும். மிக இளம் வயதிலே பார்த்தீங்கன்னா தொழில், ஒருத்தருக்கு பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை வந்துருச்சுனாலே அவர் வேலைக்கு போக மாட்டார் பெரும்பாலும். அதாவது மாதாந்திர பணமாக அல்லாமல் மேம்பட்ட பணமாக பெரிய நிலையில் ஒருவருக்கு கோடீஸ்வரன் ஆகணும்னு சொல்கிறவர் பெரும்பாலும் வேலை போன்ற அமைப்புகளை அவர் எடுத்துக்க மாட்டார். அப்போ ஒருத்தருக்கு வேலையா தொழிலா எப்படி கண்டுபிடிக்கிறது? வேலையை குறிக்கக்கூடிய பாவகம் 2, 6, 10 இல்லையா? அப்போ 2, 6, 10ன்றதை நான் நிறைய உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்குறேன். 2ஆம் 6ஆம் அமைப்புகள் இப்போ நம்மளுடைய அந்த சுபத்துவ பாபத்துவ சூட்சும கோட்பாடு என்கின்றதன் அடிப்படையில் ஒரு ஜாதகத்தில்
எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்துடைய எண்ணங்களும் தொழில்களும் அவருக்கு அமையும். அதை போலவே 2ஆம் நிலை சுபத்துவமாக இருக்கின்ற தொழில்கள் அவயோக திசைகளில் அமையும்னு சொல்லியிருக்கிறேன். இதை நான் ஏகப்பட்ட விஷயங்களில் நிரூபித்து காட்டியிருக்கிறேன். இந்த தொழில் அமைப்புகள் அப்படிங்கிறது இந்த 2 இப்போ மேஷ லக்கணமாக இதை எடுத்துக்குவோம், இந்த லக்கணத்தை போட்டுக்குவோம். இப்போ இந்த 2, 6, 10 இந்த பாவகங்கள் தான் வேலையா தொழிலா அப்படிங்கிறத உங்களை தீர்மானிக்கக்கூடிய பாவகம். இந்த 2, 6, 10 இந்த முக்கோணம் தான். இந்த முக்கோணம் குருவோடு தொடர்பு கொள்ளும் பொழுது தான் நம்ம அடிக்கடி சொல்கிறோம் 2, 6, 10 2, 10ன்னு வந்துடும். 6ஆம் இடத்துல குரு இருக்கிறார், 10ஆம் இடத்தை பார்க்கிறார், 2ஆம் இடத்தை பார்க்கிறார். குருவே அதனுடைய தொழில் அமைப்புகளை தீர்மானிக்கக்கூடியவராக இருப்பார். தீர்மானிக்கக்கூடியவராக டீச்சிங் லைனு, பேங்கிங் லைனு, அது குருவுடைய தங்கம் சார்ந்த குருவின் காரகத்துவ அமைப்புகள் இது பண்ணிக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கும். அப்போ ஒருவர் வேலையா தொழிலா, இப்போ இதில் படிப்பில் கூட ஒரு வாரம் டச் விட்டு போச்சு, படிப்பில் ஏதாவது இப்போ ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகட்டும், நான் கமெண்ட்டை பார்க்குறேன், பாதி கிளாஸ் முடிஞ்ச உடனே. இப்போ உங்கள் கமெண்ட்டை நான் பார்க்குற மாதிரி இல்லை. வேலையா தொழிலா அப்படிங்கிறத எடுத்துடுறேன். இந்த தொழிலையும் தொழிலா வியாபாரமா அப்படிங்கிறதுல நிறைய இது இருக்குது. கேள்விகளே இதில் தான் வரும். நான் வேலை பார்க்கலாமா, நான் தொழில் பார்க்கலாமா, நான் வியாபாரம் பண்ணலாமா. நான் சில நேரத்தில் வேறு மாதிரியெல்லாம் ப்ரெடிக்ஷன் சொல்லுவேன். வியாபாரம் பண்ணாத வியாபாரத்துக்கு உனக்கும் வித்தே வராது. மேனுஃபேக்சரிங், ஒரு பொருளை தயாரித்து அதனை கடனுக்கு கொடுக்கக்கூடிய விற்று வியாபாரம் தினசரி விற்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக ஒருவருக்கு ஒத்து வராது. அது ஜாதக நிலைமையின் அடிப்படையில் அது பண நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. இன்னும் சிலர் தொழில் பண்ணுவாங்க, அதுக்கும் பணம் இருக்கணும் தான், புத்தியை வச்சே தொழில் பண்ணுவாங்க இல்லையா. ஒருவர் என்ன பண்ணுவார், ப்ரொடெக்ஷன் பண்ணி அவர் சொந்த காசு போட்டு அவரே ப்ரொடெக்ஷன் பண்ணி எல்லாம் பண்ணி கடனை கொண்டு போய் போடுவார். அந்த விற்கிற வியாபாரியோ யாரோ ஒருத்தர் அதை உங்களுக்கு திருப்பி பணத்தை கொடுத்தா தான் அதில் உங்களுக்கு லாபம். பணத்தை திருப்பி கொடுக்கலன்னா உங்களுக்கு தயார் பண்ண பொருளும் போச்சு, அதுக்கான அலைச்சல் எல்லாம் போச்சு. ஆக இந்த மாதிரியான எந்த நேரத்தில் எதை செய்யலாம், வேலையை பார்க்கலாமா தொழிலை பார்க்கலாமா அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அப்போ இந்த இடத்துல பணம் சம்பாதிப்பது வேலையா தொழிலா வியாபாரமா, வேலையா தொழிலா வியாபாரமா, இது எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது. இந்த சுபத்துவ பாபத்துவ அடுக்குகளுக்குள்ளே தான் இருக்குது. வேலையா தொழிலா வியாபாரமா. எவர் ஒருவருக்கு லக்னாதிபதி கொஞ்சம் ஒரு மாதிரி டல் அடிச்சு நெகட்டிவோட பாபத்துவமாக இருந்து 6ஆம் இடம் வலுத்திருக்கிறாரோ அவர் வேலை செய்கிறதுலேயே கொஞ்சம் பெரிய இதாக இருப்பார். சனி வலுத்திருக்கக்கூடாது. வேலைக்காரனாக இருக்க வைப்பவர் சனி. நல்ல வேலைக்காரர்களை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறவரும் சனி தான். நீங்கள் ஒரு நல்ல வேலைக்காரனா உங்களுக்கு நல்ல வேலைக்காரர்கள் இருப்பார்களா அப்படிங்கிறது ரெண்டுமே. ஒரு கத்திக்கு 2 முனை இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, கழுத்தையும் இருக்கும் ஆப்பிளையாக இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரியாக எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வேலைக்கு காரக கிரகம் சனி தான், 6ஆம் பாவகம் தான். 6ஆம் பாவகம் உங்களுக்கு லக்ன பாவகத்தை விட வலுத்திருந்துன்னா 6ஆம் பாவகாதிபதி உங்களுக்கு ஆட்சி உச்சம் போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டு இருக்கின்ற நிலைமையில 6ஆம் பாவகம் கூடுதல் சுபத்துவத்தை அடைந்திருந்தால், 6ஆம் பாவகம் சுபத்துவத்தை அடையக்கூடாது தான், லக்னம் தான் அதிக சுபத்துவத்தை அடையணும். அப்போ 6ஆம் பாவகம் கூடுதல் சுபத்துவத்தை அடையக்கூடிய அமைப்புகளில் லக்னாதிபதி பலவீனமாக இருந்தால் உங்களுக்கு என்ன நடக்கும், நீங்கள் அவயோக தசைகளும் சேர்ந்து கூடவே நடக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எனக்கு வேலை செஞ்சாலே போருன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க. 10ஆம் பாவகம் பயங்கரமான அளவில் வலுத்து, 10ஆம் பாவகாதிபதி ரொம்ப பெரிய அளவில் இருந்து 1-10 கூடியவர்களுடைய தொடர்புகள் கிடைத்து யோக திசைகள் நடக்கும்போது நீங்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும் என்கின்ற தன்மைகள் வரும்போது நீங்கள் ஆரம்பத்திலேயே சிறு வயதிலேயே இப்போ இந்த பெண் குழந்தை சந்திரன் வலுத்து 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு முந்திரி வியாபாரம், கண்டிப்பாக அந்த பொண்ணு முந்திரி வியாபாரம் பண்ணும். முந்திரி வியாபாரத்தில் அந்த பொண்ணு சக்ஸஸ் ஆகும். ஒரு 26-27 வயசுலலாம் பெரிய அளவில் அட்டகாசமாக ஸ்டாண்டர்ட் ஆகும். ஆக ஒருவர் ஜெயிக்கிறதுன்றது தசாபக்தி அமைப்புகள். ஆக வேலையா தொழிலா வியாபாரமா, இந்த வேலையா தொழிலா வியாபாரமா. உதாரணமாக மேஷ லக்னத்திற்கு ஒருத்தர் எடுத்துக்குவோம். மேஷ லக்னத்தில் 6ஆம் பாவகாதிபதி புதன். இந்த புதன் இப்படி இயல்பாக இருக்கிறார்னு வச்சுக்குவோம். இந்த பாவகம் வலுத்து இருக்கிறது, 6ஆம் பாவகம் வலுக்கக்கூடாது. 6ஆம் பாவகம் வலுத்தாலே உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் நெகட்டிவ். சரி, 6ஆம் பாவகம் அப்படி வலுத்திருச்சுன்னு வைங்க. இப்போ இந்த 6ஆம் பாவகம் அந்த அளவுக்கு வலுத்திருச்சுன்னா என்ன, இது உச்சம். அப்போ இதை விட வலுவான ஒரு நிலைமை லக்னாதிபதி இருக்கணும். இதை விட ஒரு வலுவான நிலைமையில லக்னாதிபதி இருக்கணும்னா என்ன, ஏற்கனவே அவர் உச்சமாக இருக்கிறார். அப்போ இது ஒன்று தான்.
இது ஒன்று தான். அதை விட வலிமையான ஒன்று என்ன, இந்த இடத்துல லக்னாதிபதியும் உச்சமாக இருக்கிறாரு, ஆனால் லக்னாதிபதி திக்பலமாக இருக்கிறாரு. இங்கே அவர் திக்பலத்தை இழந்திருக்கிறார். ஆக ஏற்கனவே நான் அடிக்கடி சொல்லுவேன், இவர் தனிச்சு உச்சமானா அவர் அந்த உச்சமாகி லக்னத்தை பார்ப்பார். லக்னத்தை தொடர்பு கொள்ளுகின்ற நிலைமையில் அதீத வன்முறையில் நாட்டம், வன்முறை அமைப்புகள், அதீத தைரியமாகி எங்கேயா கொண்டே கவுந்து விழுந்துடுறது, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். அப்போ 6ஆம் பாவகாதிபதி இப்படி உச்சமாக இருக்கின்ற இந்த சூழல்ல ஒரு நிலையில் இப்படிப்பட்ட தன்மைகளில் லக்னாதிபதி இருந்தார்னு வைங்க, அது ஒரு மிகப்பெரிய யோகம். அது ஒரு மிகப்பெரிய யோகம். இப்போ சந்திரன் இந்த இடத்துல இருக்கவே முடியாது, அதாவது ஒளியற்ற தன்மையில் வந்துடுவார். அப்போ அவருக்கு என்ன பண்ணலாம்? ஏன்னா புதன் இங்கே இருந்தார்னா புதன் அங்கேயே பக்கத்தில் தான் இருக்கணும். அப்போ இந்த இடத்துல சந்திரன் சேர்ந்திருக்கலாம் அல்லது குருவோடு இணைந்திருக்கலாம். அப்போ இந்த இடத்துல தான் லக்னாதிபதி சுபத்தன்மையோட இப்படி ஒரு ஜாதகம் ஒருவருக்கு அமையுமாயின் 6ஆம் அதிபதி வலுத்திருந்தாலும் 6ஆம் இடமும் சுபத்துவம், 10ஆம் இடத்துல லக்னாதிபதி வலுத்திருக்கிறாரு, 10ஆம் இடத்தை குருவும் பார்க்குறாரு. இவர் கண்டிப்பாக மிகப்பெரிய தொழிலதிபராக, நல்ல வியாபாரியாக. இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது? செவ்வாய் தான் அடுத்தடுத்து கூடுதல் சுபத்துவமாக இருக்குது. பிறக்கும் போதே அவருக்கு உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறான்னு வைங்க. ராகு கேதுக்களை மட்டும் நல்ல இடத்துல போட்டுக்கோங்க. ராகு கேதுக்களை, ராகுவை 8இல் மறைகிறார் என்றாலும் கூட இந்த இடத்துல ராகு உங்களுக்கு கெடுதல்களை செய்ய மாட்டார். சந்திர தசை, செவ்வாய் தசை, ராகு தசை, குரு தசை, சனியையும் கண்டிப்பாக குருவின் பார்வையில் போட்டுக்கோங்க. சனியை எங்கே போட்டுக்கலாம்? சனியே இப்போ நான் கஷ்டமான சில கேள்விகளை கேட்குறேன். இந்த இடத்துல சனி திசையும் புதன் திசையும் இந்த ஜாதகருக்கு என்ன செய்யும்னு கண்டிப்பாக இப்போ நான் இந்த இடத்துல சனி திசையும், இது ஒரு கற்பனை ஜாதகம். இது ஒரு கற்பனை ஜாதகமாக இருந்தாலும் கூட இது உத்திராட 1ஆம் பாதம்னு போட்டுடுறேன், 2ஆம் பாதம்னு. சூரிய தசை 4 வருஷம், சந்திர தசை 14 வயசு வரைக்கும், செவ்வாய் தசை 21 வயது வரைக்கும், ராகு தசை 39 வயது வரைக்கும், குரு தசை 55, சனி 74. இதை கொஞ்சம் அப்படியே முன்னாடி தள்ளிட்டு வந்தால் கூட 55 வயசு வரைக்கும் குருதசை நடக்குது, 74 வயசு வரைக்கும் சனி தான். இந்த இடத்துல சனி திசையும் புதன் திசையுமே இளமையில் இயல்பாக வந்தாலும் கூட இந்த ஜாதகருக்கு பெரிய கெடுபலன்களை செய்யாது. ஒரு தொழிலை செய்யக்கூடிய அமைப்பு, ஒரு தொழிலதிபராக இருக்கக்கூடிய அமைப்பு, வேலையை வெறுக்கக்கூடிய அமைப்பு, தொழில் அதிபர். சனியும் சுபத்துவம் நல்லா பாருங்க. 2ஆம் இடத்துல இருந்து 6, 10ஆம் இடங்களோடு குரு தொடர்பு கொண்டு இருக்கின்ற நிலைமையில பாபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அவயோகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய புதனும் சனியும் 6ஆம் இடத்துல அமர்ந்து, அந்த இடத்துல உச்சம் 6ஆம் இடத்துல அமர்ந்து 6ஆம் பாவகம் எப்போது நல்ல பலன்களை செய்யும் என்பதற்கு உதாரணமான ஜாதகம் இது. 6ஆம் பாவகம் நல்ல பலனை செஞ்சால் உங்களுக்கு என்ன நடக்கும்? நல்ல கடன் கிடைக்கும், நல்ல வேலைக்காரங்க கிடைப்பாங்க, நோய் நொடின்னு வர வேண்டாம். அந்தந்த கால நோய் நொடியை குறிக்கக்கூடியது லக்னம். லக்னம் லக்னாதிபதி வலிமையாக இருக்கும்போது எப்போது ஒருவருக்கு 6ஆம் பாவகம் நல்ல பலனை தரும். நல்ல பலன்னா நீங்க வேலைக்கு போகாம உங்களுக்கு வேலைக்காரர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பில் எப்படி இருக்கும்? இது ஒரு மாடல் ஜாதகம் தான். லக்னத்தை என்னை அறியாமலேயே லக்னத்தை சுக்கிரன் பார்க்கறதாகவும் போட்டுட்டேன். லக்னத்தை சுக்கிரன் பார்க்க லக்னாதிபதி வளர்பிறை சந்திரனோடு சேர்ந்து குருவின் அமைப்பில் இருக்க இது ஒரு இயல்பாகவே பிறந்ததிலிருந்தே ஒரு லக்ஸரியஸாக இருக்கக்கூடிய ஜாதகம் தான் இது. பிறந்ததிலிருந்து எப்படி லக்ஸரியஸாக இருப்பார்? சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, உத்திராட 2ஆம் பாதம் 3ஆம் பாதம்னு போட்டுக்கோங்க. சூரிய சந்திர செவ்வாய் தசை, ராகு தசை, குரு தசைன்ட்டு வாழ்நாள் முழுக்க அப்படியே யோக தசைகளாகவே இங்கே வருவதை நல்லா கவனிக்கலாம். இந்த இடத்துல பாருங்க, 6ஆம் பாவகம் கூடுதல் சுபத்துவத்தோடு இருக்கிறது. 6ஆம் பாவகாதிபதி உச்சனாக இருக்கிறார். 6ஆம் பாவகத்தில் சனி இருக்கிறார். 6ஆம் பாவகத்தில் சனி இருக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ அந்த 6ஆம் பாவகத்தில் சனி இருந்து உச்சனுடைய வீட்டில் உட்கார்ந்து உச்சனோடு நண்பனாகிய உச்சனோடு அமர்ந்து சூரியனை விட்டு விலகி இருந்து அஸ்தங்கம் எதுவும் அடையாத சனி குருவின் பார்வையில் இருக்கும்போது 6ஆம் பாவக பலன்களில் நல்ல பலன்களை கண்டிப்பாக தருவார். நிறைய கடன் கிடைக்கும். அந்த கடனை திருப்பி செலுத்தக்கூடிய அளவிற்கு நல்ல வலிமையான அமைப்பு இருக்கும். ராகுதசை கூட உங்களுக்கு நல்லா இருக்குமா? கண்டிப்பாக ராகுதசை இளமையில நல்லா தான் இருக்கும். எப்படி ராகுதசை நல்லா இருக்கும்? ஒருவர் ஒரு வியாபாரம் செய்கிறார். வியாபாரம்
10ஆம் பாவகம் வலுத்திருக்கணும். 10ஆம் பாவகம் தான் தொழிலுக்கும் வியாபாரத்திற்கும். விவசாயமாக இருந்தாலும் அதுதாங்க, விவசாயமாக இருந்தாலும் அதுதான். ஒரு நீங்கள் அதிகாரத்தை பார்க்கக்கூடிய பாவகம் கர்மஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய அதே மேஷ லக்னம். 10ஆம் பாவகாதிபதி சனி. 10ஆம் பாவகாதிபதி சனி உச்சமான தப்பு, சரி இருந்தாலும் சனியை உச்சமாக போடுறேன். 10ஆம் பாவகாதிபதி சனி உச்சம். ஒரு வியாபாரிக்கு சனி உச்சமாகி லக்னத்தை பார்க்கறது நல்லது. வியாபாரம் பண்ணுறது கொஞ்சம் திருட்டுத்தனமான வேலை தான். வியாபாரிகள் எவரும் உத்தமர்கள் அல்ல. வியாபாரிகள் தன்னுடைய குழந்தை தன்னுடைய அமைப்பிற்காக தாங்கள் ஏதேனும் ஒரு ஜாலக்கான சாமர்த்தியமான பொய்யை சொல்லி தான் வியாபாரமே பண்ண முடியும். 10ஆம் அதிபதி உச்சம். 9ஆம் அதிபதி என்ன பண்ணலாம், உடனே உச்சமாக போட வேண்டாம். ஆனால் இந்த சனி கண்டிப்பாக 10ஆம் இடமும் சனியும் வலுத்திருக்கக்கூடிய ஒருவருக்கு எல்லா இடத்துலையும் பெரிய, இப்போ 6ஆம் இடத்தை கூட இங்கே பாருங்கள், 6ல் கூட குருவை போட்டுட்டேன். குருவை கூட நான் 6ல் போட்டுட்டேன். 6ல் போட்டால் 10ஆம் இடத்தோடு அவர் தொடர்பு கொள்வார். இவர் ஒரு நல்ல வியாபாரியாகவே கண்டிப்பாக இருப்பார், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சரி, இன்னொன்று இதையும் வேணால் நம்ம 2 சரி செவ்வாயை 11ஆம் இடத்துல போடுறேன். ஒவ்வொன்றா நீங்கள் தான் பார்க்கணும். ஒரு வியாபாரம், ஒரு வியாபாரி அவருடைய ஜாதகம் எப்படி இருக்கும், எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருந்தால் எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கும், அதை தான் நீங்கள் பார்க்கணும். இந்தாங்க சூரியன் சுக்கிரன். சூரியன் இங்கே 10ஆம் இடத்துல திக்பலம். சரி, புதன் பரிவர்த்தனை அமைப்புள்ள இருக்கிறார். சரி, ஒன்றே ஒன்றாக பெரிய அளவில் போட்டுருவோம். என்ன, சந்திரன். ராகு கேதுகள் 6, 8ல் போட வேண்டாம், வேறு மாதிரி வேணால் போடலாம். இந்தாங்க இது ஒரு வியாபாரியோடைய ஜாதகமாக இருக்கும். இந்த ஜாதகத்தில் நம்ம யோக தசைகளே போடலாம். இதை நான் பூர நட்சத்திரத்தில் பிறக்கிறான்னு வச்சுக்குவோம். சுக்கிர தசை 10 வருஷம் இருக்கும், சூரிய தசை 16 வயசு வரைக்கும், சந்திரன் 26, செவ்வாய் 33, ராகு 51, குரு 67 வயசு வரைக்கும். 67 வயது வரைக்கும் யோக திசைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. ராகு திசையை தவிர்த்து இந்த ராகு திசை மட்டும்தான். ஆனால் ராகு திசை மிடில் வருது. இருந்தாலும் இந்த ராகு நல்லதை செய்வாரா கெட்டதை செய்வாரான்னு கேட்டிங்கன்னா, குரு புதன் பரிவர்த்தனை, புதனுடைய பார்வை மட்டும்தான் அவருக்கு இருக்கு. ஆனால் இந்த ஜாதகர் வியாபாரியாகி நல்ல அமைப்பிலே இருப்பார். 51 வயதிற்கு பிறகு வரக்கூடிய ராகு தசை குரு தசை மிகப்பெரிய அளவில் இவருக்கு யோகத்தை தான் செய்யும். எப்படி செய்யும், இங்கே பாருங்க. இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதியும் 10ஆம் இடமும் அருமையாக வலுத்திருக்கிறார்கள். பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஜாதகம். லக்னத்தில் சூரியன் சுக்கிரன் வலுத்திருக்கிறார்கள். முதல்நிலை சுபத்துவம் சூரியன் எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட கடைக்காரராக இருப்பார். ரெண்டாம் நிலை செவ்வாய், பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரன். இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு மிகச்சிறந்த வியாபாரியாக இருப்பார். எப்படி, 9ஆம் அதிபதி வலிமையாக ஒரு ஜாதகத்தை போடும்போதே, மாடல் ஜாதகமாக இருந்தாலும் என்னென்ன ஆங்கிளில் அந்த ஜாதகத்தை நான் விளக்குறேன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது ஒரு கற்பனை ஜாதகம். ஆனால் இந்த ஜாதகத்தில் 10ஆம் பாவகம் மிக அருமையாக வலுத்திருக்கிறது. என்ன வலுத்திருக்கிறது, 10ஆம் பாவகத்தில் திக்பலமாகி சுக்கிரனோடு சேர்ந்து முதல்நிலை சுபத்துவமாக சூரியன் இருக்கிறார். ஆக இவருக்கு எலக்ட்ரானிக் தொழிலில் பெரிய அளவில் ஈடுபாடுகள் இருக்கும். இவருடைய அமைப்பின் அடிப்படையில் ஒரு 33 வயது வரைக்கும் சூரிய தசையில் இவருக்கு தொடர்புகள் ஏற்படும். அப்படியே ராகு தசை வரும்போது அவயோக தசைகளை வந்துடுது இல்லையா. 2ஆம் நிலை சுபத்துவமாக இருக்கக்கூடிய செவ்வாயில் அவர் செவ்வாயுடைய தொழில்களை அவர் கண்டிப்பாக செய்வார். அதற்கு பிறகு 51 வயதிற்கு பிறகு குருவினுடைய தசை மறுபடியும் யோக தசையாக வருகிறது. மறுபடியும் எலக்ட்ரிக்கல் தொழிலில் வருவார். செவ்வாயுடைய தொழில்னா கட்டிடங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். முதல்நிலை சுபத்துவம் சூரியன், 2ஆம் நிலை சுபத்துவம் செவ்வாய். எப்படி, செவ்வாய் கடுமையான அளவில் கிட்டத்தட்ட ஒளிபருந்திய சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறார். ஆக 10ஆம் இடத்திற்கு பக்கத்திலும் இருக்கிறார். ஆயினும் ஒரே நேரத்தில் குருச்சுக்கிர தொடர்புகளில் இருக்கக்கூடிய சூரியனே இவருக்கு ஒரு நல்ல தொழிலை அமைச்சு கொடுப்பார். இவர் கண்டிப்பாக வியாபாரியாக இருப்பார். எப்படி, இந்த 3 கிரகங்களுக்கு வீடு கொடுத்த சனி உச்சம், லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த சனி உச்சம், லக்னம் பாவத்துவம். லக்னத்தை உச்ச சனி பார்ப்பது தப்பு, ஆனால் அது ஒரு வியாபாரிக்கு சரி. என்னடா இருந்தாலும் இப்படி குழப்புறாரு. ஒரு வியாபாரி 4 பேரை ஏமாற்றணும். ஒரு வியாபாரம்ன்றது சாதுரியமாக ஏமாற்றக்கூடிய ஒன்று தான். அவர் அதெல்லாம் நல்லா இருக்குங்க, எக்ஸ்பைரி டேட்லாம் அப்படியா இருக்குங்க, இப்படியா இருக்குங்க,
வியாபாரிகள் எல்லாருமே ஓரளவிற்கு சாதுரியமாக ஏமாற்றக்கூடிய உண்மையான வியாபாரி அதை ஒத்துக்குவார். எப்படி இருந்தாலும் நீங்கள் அதை அந்த பொருளை வித்தாகணும், அதுதான் உங்கள் கடமை, டியூட்டி. எதையோ ஒன்று வாங்கிட்டு போகிறோம், வாங்கிட்டு போட்டுன்றதான்ற மாதிரி தான் நீங்கள் போவீங்க. நேர்மையான அரசியல்வாதியவும் நேர்மையான வியாபாரியவும் உலகத்தில் பார்க்கவே முடியாது. யாருமே அவங்கவுங்க தொழிலில் வெகு நேர்மை அப்படிங்கிறது சரியாகவே வராது. நேர்மையான ஆன்மீகத்தில் வேணால் நேர்மையை எதிர்பார்க்கலாம், மற்றபடி வியாபாரத்திலேயோ தொழிலையோ நீங்கள் நேர்மையை எதிர்பார்க்க முடியாது. இங்கே லக்கண பாபத்துவம் சனியின் பார்வையால், உச்ச சனியின் பார்வையால் இருக்கக்கூடிய லக்கண பாபத்துவம் இந்த வியாபார பெருமகருக்கு லக்னாதிபதி உச்சனுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கிறது, 10ஆம் இடத்துல 10ஆம் அதிபதி உச்சனாக இருக்கிறது, ஒரு 3 கிரகம் உச்சனுடைய வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால கண்டிப்பாக இது சரி கட்டப்படும். 10ஆம் வீட்டை 9ஆம் அதிபதி பார்ப்பது, 10ஆம் வீட்டில் சுபர் இருப்பது, 10ஆம் வீட்டில் 5 குடையவரும் இருப்பது, லக்ன சுபரும் இருப்பது, இந்த சுபரும் இருப்பது, இயற்கை சுபரும் இருப்பது, லக்ன சுபரும் இருப்பது, 10ஆம் அதிபதி உச்சனாக இருப்பது, இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் அவருக்கு சந்திர தசையிலேயே கிட்டத்தட்ட 20-21 வயதிலேயே எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட, சூரியன் சம்பந்தப்பட்ட, எலக்ட்ரிக்கல் சார்ந்த, ஒளி சார்ந்த, கரண்ட் சார்ந்த அத்தனை விஷயங்களும் இவருக்கு அறிமுகமும் அமைப்பும் கிடைச்சு இவரை கண்டிப்பாக ஒரு வியாபாரியாக நிச்சயமாக நிலைநிறுத்தும். ஆக ஒரு ஜாதகத்தில் இப்போ நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் போட்ட ஜாதகம் பெரிய தொழிலதிபருடைய ஜாதகம். இந்த இடத்துல பெரிய தொழிலதிபர் வருவாரா? அப்படிலாம் பெரிய தொழிலதிபர் வரமாட்டார். ஆனால் இவர் ஒரு நல்ல லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வியாபாரியாகத்தான் இருப்பார். வியாபாரத்தில் எந்த விதத்திலையும் சோட போக மாட்டார். லக்னத்தை சனி பார்ப்பது மட்டும்தான் ஏதாவது ஒரு வகையில் நெகட்டிவ். ராகுதசை நடுவில் வர்றது ஒரு நெகட்டிவ். ஏன்னா ராகுதசைக்கு எந்த இடத்துலையுமே, இந்த இடத்துல 3ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார், வீடு கொடுத்தவர் ஒரு நிலையில் அவரை பார்க்குறாரு, தனியாக இருந்து பார்க்குறாருன்றதை தவிர்த்து வேறு எந்த விதத்திலையும் ராகுவிற்கு சுபத்தன்மையே கிடைக்கல. ஆக இந்த ஜாதகருடைய நடுப்பகுதி வாழ்க்கை 33 வயதிலிருந்து 51 வயது வரைக்குமான இந்த நடுப்பகுதி வாழ்க்கை கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு பெரிய அளவில் நன்மைகளை செய்யாது. என்னதான் இருந்தாலும், நீங்கள் எவ்வளவுதான் இருந்தாலும் உங்களை தூக்கி நிறுத்துறது தசாபுக்திகள் தான். ஒரு சூரிய தசை, சுக்கிர தசை விட்டுருங்க, 10 வயசு வரைக்கும் இன்னுமே இல்லை. சூரிய தசை 16 வயது வரைக்கும் சூரியன் அதிசுபத்துவம், எக்ஸலண்ட் அமைப்பு. இந்த மாதிரியான ஜாதகருக்கு இவருடைய 16 வயது வரைக்குமான வாழ்க்கையை இவருடைய தந்தை இவருக்கு நல்ல விதமாக அமைத்து கொடுப்பார், தந்தை வசதியாக இருப்பார். அதற்கடுத்து சந்திர தசை, மங்கள யோகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனால் மட்டும் பார்க்கப்படக்கூடிய இந்த சந்திர தசை 26 வயசு வரைக்கும் பெரிய ஃபவுண்டேஷனை, தொழிலுக்கு தேவையான, வியாபாரத்துக்கு தேவையான ஒரு ஃபவுண்டேஷனை செவ்வாய் தசை சந்திர தசை போட்டு கொடுக்கும். 26 வயசுலேருந்து 33 வயசு வரைக்கும் அட்டகாசமான செவ்வாய் தசை. எந்த இடத்துலையும் நெகட்டிவே இருக்காது. ஏன்னா அவர் லக்னாதிபதி, தொட்டது துலங்கும், நல்ல யோசனைகள் வரும், நல்ல சிந்தனைகள் வரும். எல்லா நிலைமைகள்லையும் பெரிய அளவில் 33 வயசு வரைக்கும் 33 வயதிற்குள்ள குடும்பத்தினர் சார்ந்த விஷயங்கள்லையே செட்டில் ஆகிட்டார்ப்பா, கல்யாணம் எல்லாமே நடக்கும், செட்டில் ஆகிட்டார்ப்பா, நல்லா வியாபாரம் பண்ணுறாருப்பா, அப்பா பேரை ரொம்ப காப்பாற்றுறாருப்பா, அப்பாவை விட பெரிய ஆள் ஆகிட்டார்ப்பா என்கின்ற மாதிரியாக சமூகத்தில், குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் மூக்கில் மேல் விரல் வைக்கக்கூடிய அளவிற்கு 33 வயது வரைக்கும் இந்த செவ்வாய் தசையில் இவருக்கு தொழில் ரீதியிலான அத்தனையும் செட்டில் ஆகிடும். அப்படியே ராகுதசைக்கு வாங்க. 33 வயசுலேருந்து 18 வருஷம் வரைக்கும் ராகுதசை. ராகுதசையில் சஷ்டாஷ்டக அமைப்புகளில் ராகுதசையில் இருக்கக்கூடியது சூரியனும் சுக்கிரனும் மட்டும்தான். இந்த ராகுதசை இவருக்கு வடக்கு நோக்கிய சில அமைப்புகளில் ஹிந்தி பேசுகிற பெல்ட்டு அல்லது இவர் தொழிலை எதனா வியாபாரத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுவார். அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணதில் ராகுதசையில் இவருக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். இவர் கொஞ்சம் தொழிலில் ஏற்கனவே 33 வயதில் இருந்த தொழிலில் கிட்டத்தட்ட 40 வயதுக்குள்ளே சரிவுகளை அடைவார். அப்போவும் வியாபாரியாக தான் இருப்பார். கடைசி வரைக்கும் வியாபாரம் பண்ணுற ஜாதகம், வேலைக்காக போயிடுவார், நல்லா வேலைக்கெல்லாம் போக மாட்டார். 6-9 கூடியவர்கள் பரிவர்த்தனை. குருவும் புதனும் காரக ரீதியாக வலிமையாக அமைந்திருக்கிறார்கள், ஆதிபத்திய ரீதியாக அல்ல. ராகுதசையில் என்ன பண்ணுவார்? நார்த் இந்தியாவில் யார்ட்டையாவது ஒருத்தர்ட்ட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பொருளை சப்ளை பண்ணுறேன், இறக்குறேன், ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகுதசையில் முதல் 3 வருஷத்திலே சிக்கல்கள் ஆரம்பித்து முதல் 9.5 வருஷங்கள் 9 வருஷங்களுக்குள்ள ராகுதசை முற்பகுதியில் கடுமையான சிக்கல்கள் கண்டிப்பாக ராகுதசையில் சனி புக்தி, புதன் புக்தி, இந்த 2 புக்திகள்லையும் கடுமையான பிரச்சனைகளை சமாளிப்பார். ஆனாலும் தொஞ்சு போயிட மாட்டார். 51 வயசு வரைக்கும் ராகுதசை பெரிய அளவில் கை கொடுக்காத தசை. 51 வயதிற்கு பிறகு ஆரம்பிக்கக்கூடிய அந்த குரு 6ஆம் இடத்தில் இருந்தாலும் அவர் பாக்கியாதிபதியாகி வேறு எந்த விதத்திலும் நெகட்டிவ் இல்லாமல் 6ஆம் இடத்தோடு பரிவர்த்தனை பெற்று 10ஆம் இடத்தை பார்க்கின்ற 2ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால
51 வயதிற்கு பிறகு வந்த சரிவுகள் எல்லாம் ஒரு 15-16 வருஷம் கிடைச்ச சரிவுகள் எல்லாத்தையும் அப்படியே ரெக்கவர் பண்ணி தன்னுடைய வாழ்நாளின் இறுதி வரைக்குமே நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம் ஒரு வியாபாரியுடைய ஜாதகம். இது ஒரு நடுத்தரமான வியாபாரியோடைய ஜாதகம். ஆனால் நான் முதல்ல போட்டது ஒரு பெரிய தொழிலதிபர், கோடிக்கணக்கான ரூபாய்களை சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழிலதிபருடைய ஜாதகம். இந்த இடத்துல எப்படி நல்லா பாருங்க, இந்த இடத்துலையும் 6ஆம் இடம் சுபத்துவம், 6ஆம் அதிபதி பரிவர்த்தனை, 6ஆம் இடம் சுபத்துவம், 6ஆம் அதிபதி பரிவர்த்தனை. ஆனால் 6ஆம் அதிபதியை விட லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார். லக்னாதிபதி திக்பலத்திற்கு பக்கத்தில் 10ஆம் இடம் திக்பல அமைப்புகளில் பெரிய அளவில் நல்லா இருக்கு. இந்த வியாபாரம் பண்ணுறவர், வேலை பண்ணுறவர், தொழில் பண்ணுறவருடைய அந்த நெகட்டிவ் அந்த படிநிலை அமைப்புகளை மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு பார்த்த உடனே ஒரு குழந்தை, இந்த குழந்தை வேலைக்கு போகுமா, இந்த குழந்தை தொழிலாக இது பண்ணுமா, என்ன படிக்கும். இப்போ நான் பாருங்கள், இவர் என்ன வியாபாரம் பண்ணுவார்னு சொன்னேன். முதல்நிலை சுபத்துவமான சூரியனுடைய தொழில்களை செவ்வாதசை வரைக்கும் பண்ணிவிட்டு ராகுதசையில் தேவையற்ற விஷயமாக ஏதாவது ஒன்று 2ஆம் நிலை சுபத்துவம்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாயுடைய தொழில்களை ஆரம்பித்து அந்த செவ்வாயுடைய தொழில்களில் சிக்கல்களில் அப்படியே அனுபவிப்பார். அப்படியே மறுபடியும் குரு தசையில் ஏதாவது ஒரு வகையில் ஒரு 10-15 வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் ஒரு ரூட்டு மாறி குரு யோக தசைன்றதுனால, யோகருடைய தசை அப்படிங்கிறதுனால சூரியனுடைய மறுபடியும் தொழில்களை ஆரம்பித்து வியாபாரத்தில் ஒரு உன்னத நிலைமைக்கு தான் வருவார். இந்த பாருங்க, இந்த இடத்துல லக்னாதிபதி 6ஆம் இடத்துல மறைஞ்சு ராகுவோடு சேர்ந்து பரிவர்த்தனை 8ஓடு பரிவர்த்தனை ஆகியிருக்கிறார். சனியின் பார்வையில் இருக்கிறார். 6ஆம் பாவகத்தையும் 10ஆம் பாவகத்தையும் சனி பார்க்கிறார். 6ஆம் பாவகத்தையும் 10ஆம் பாவகத்தையும் லக்னத்தையும் சனி பார்க்கிறது. இது ஒரு குறையுள்ள ஜாதகம். இந்த ஜாதகத்தை போய் நீங்கள் தொழிலதிபர் ஜாதகம்னு சொல்ல முடியுமா? அன்பு மாணவர்களுக்கு நான் ஏற்கனவே 1000 ரூபாய் சம்பாதிப்பாரா, லட்சம் சம்பாதிப்பாரான்ற மாதிரி நான் பல நிலைகளில் இந்த 170 கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்குறேன். கடைசி 100 வகுப்புகளுக்கு பிறகு நான் நடத்திய 70 வகுப்புகளும் மிக 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 உயர்நிலை வகுப்புகள். ஜாதகத்தை பார்த்த உடனே, ஒரு குழந்தையுடைய ஜாதகத்தை பார்த்த உடனே, அல்லது ஒரே ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு பிச்சைக்காரனோ ஒரு கோடீஸ்வரனோ ரூமுக்குள்ளே கொண்டு வந்து இது ஏன் ஜாதகம்னு காட்டினா கண்டிப்பாக பிச்சைக்காரனுடைய ஜாதகம் எது, கோடீஸ்வரனுடைய ஜாதகம் எது என்பதை தெல்ல தெளிவாக மாணவர்கள் சொல்லிவிடக்கூடிய அளவிற்கு பெரிய விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க, இது எப்படிப்பட்ட ஒரு ஜாதகம். லக்னத்தை இப்போ இந்த கோயில்பட்டி ராஜாராம் கேட்டது பார்வையின் அமைப்புகள். மேஷ லக்னம் பார்த்த உடனே முதல்ல எங்கே போகணும்? லக்னாதிபதி 6-8ஓடு தொடர்பு கொண்டு கடுமையான அளவில் பாபத்துவமாக இருக்கிறார். அமாவாசையில் பிறந்திருக்கிறார். 8ஆம் இடத்துல சந்திரன், வீடு கொடுத்தவர், பரிவர்த்தனையானவர், வீடு கொடுத்தவர், எல்லாம் கெட்டு போச்சு. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும்? சனியே அமாவாசை சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறார். முதல்ல சனி லக்னத்தை பார்த்தார், 6ஆம் பாவகத்தை பார்த்தார், 10ஆம் பாவகத்தை பார்த்தார். 10,000 ரூபா 5,000 ரூபாய்க்கு தான் வேலைக்கு தான் இவருக்கு லாயக்கான ஆள். உடல் சார்ந்த விஷயங்களோடு தொடர்பு கொண்ட வேலை செய்யக்கூடியவர், சேல்ஸ்மேன், டிரைவர், அதிகம் புத்திசாலித்தனம் தேவைப்படாத விஷயங்களில் வேலை செய்யக்கூடியவர் இவர். ஒரு ஜாதகத்துடைய அமைப்பை எப்படித்தான் நீங்கள் ரெடி பண்ணுவீங்க? 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு, 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. அது ஒன்று தான் பரவாயில்ல, மூளை கெட்டு போனாலும் கையும் காலும் நல்லா இருக்கு, பிழைச்சிக்குவார். 9ஆம் இடத்தை சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு, 5ல் குரு இருக்கிறார். ஒரு ஜாதகத்தை எப்படி அளவிடுறேன்னு பாருங்க. கோயில்பட்டி ராஜாராம் கேட்ட கேள்வி, 6ஆம் இடத்தையும் சனி பார்க்கிறார், 10ஆம் இடத்தையும் சனி பார்க்கிறார். இந்த அமைப்பில் என்ன நடக்கும்? 6ஆம் இடம் தான் லக்னாதிபதியே 6ஆம் இடத்தில் போய் கூடுதலாக உட்காந்துட்டார். இப்போ இந்த அமைப்பின் அடிப்படையில் என்ன தசை வருதுன்னு போடுறேன். இது அப்போ தான் உங்களுக்கு புரியும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார்னு வச்சுக்கோமியா. விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். அடுத்தடுத்து உண்மை ஜாதகங்களுக்கு வேணால் உண்மை ஜாதகங்கள் ஏகப்பட்ட இதில் சேர்த்து வச்சிருக்கிறேன். ஒரு ஆதிபத்தியம், காரகத்துவம் என்கின்ற அமைப்புகள் எப்படி செயல்படும் என்பதை காட்டுவதற்காக உண்மை ஜாதகங்கள் எத்தனையோ இருக்குது. என்ன தொழில் பண்ணுறாங்க, ஏது தொழில் பண்ணுறாங்கன்ட்டு. இதில் பாருங்கள், கோயில்பட்டி ராஜாராம் கேட்ட கேள்வி, 6ஆம் பாவகத்தையும் 10ஆம் பாவத்தையும், வேலை பாவகத்தை ஒரு பாவர் பார்க்குறாரு, தொழில் பாவகத்தை ஒரு பாவர் பார்க்குறாரு. வேலையோ அல்லது தொழிலோ, என்ன கேட்டார்? வேலை அல்லது தொழில் பாவகம். வேலை தொழில் இந்த பாவகத்தில் இருக்கும் பார்க்கும் சுபர் அசுபர், எதை கெடுப்பர் கொடுப்பர்? கரெக்டான கேள்விதான். சரி, இந்த இடத்துல விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரியா. விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்திருக்கிறார். குரு தசை 2 வயசு வரைக்கும் வரும். சனி தசை 21 வயசு வரைக்கும் வரும். புதன் தசை 38 வயது. கேது தசை 45 வயது. சுக்கிர தசை 65 வயசு. ஒரு மனுஷனுடைய 65 வயசு வரைக்குமான வாழ்க்கையில்
கடுமையான நெகட்டிவான அமைப்புகள். இவருக்கு சூரிய சந்திர தசை செவ்வாய் தசை வராது. சூரிய சந்திர செவ்வாய் தசை வந்தால் இதை விட மோசமாக இருக்கும். சரி, என்ன நடக்குது? சனி தசை 21 வயது வரைக்கும் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய எந்த விதமான சுபத்தன்மையும், ஒரு சனிக்கு குரு பார்வை, சுக்கிர தொடர்பு, வளர்பிறை சந்திரன் எவருடைய பார்வையும் இல்லாத நிலைமையில் இந்த இடத்துல கோவில்பட்டி ராஜாராம் மிக அருமையான கேள்வி கேட்டீங்க. ஆனால் நீங்கள் இதை பார்க்கணும். இந்த அமைப்புல இந்த இடத்துல சனி என்ன செய்வார்? எனக்கு இப்போ ஒரே ஒரு கேள்வி. இதை பார்வை இருப்பு அப்படிங்கிற அமைப்பின் அடிப்படையில் சனி இப்போ இந்த ஜாதகத்தில் குரு 5ஆம் பாவகத்தை 3ஆம் பாவகத்தை பார்க்குறார், 5ஆம் பாவகத்தை பார்க்குறார், 7ஆம் பாவகத்தை பார்க்குறார். 7ஆம் பாவகாதிபதியாகிய சுக்கிரன் இந்த இடத்துல வலிமையாக இருந்து 3ஆம் பாவகத்தோடு தொடர்பு கொள்கிறார். இப்படிப்பட்ட ஜாதகருக்கு ஒரே ஒன்று தான், பொண்டாட்டியோ புருஷனோ நல்லா அமைஞ்சிருவாங்க. 7ஆம் பாவகம் ஒரு வலிமையாக இருக்கிறனாலையும் 7ஆம் பாவகாதிபதி கெட்டு போகாதனாலையும் சனி தசை என்ன செய்யும்? மாணவர்கள் 21 வயது வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த சனி தசை இவருக்கு என்ன செய்யும்? அடுத்து புதன் தசை கேட்க போகிறேன். உடனடியாக டக்குன்னு ரெண்டு கேள்வியில் மாணவர்கள் சனி தசை என்ன செய்யும்? 6ஆம் பாவகத்தை சனி பார்க்கிறது, 6ஆம் பாவகத்தை சனி பார்க்கிறது, 10ஆம் பாவகத்தை சனி பார்க்கிறது. குழந்தையில் 21 வயதுக்குள்ளே வரக்கூடிய இந்த அமைப்பில் அவர் குழந்தை வேலைக்கு போகிறதில்ல, ஆனாலும் 15-16 வயசில் எல்லாரும் வேலைக்கு போவாங்க. 6ஆம் பாவகத்தையும் 10ஆம் பாவகத்தையும் லக்னத்தையும் பார்க்கக்கூடிய இந்த சனி தசை 21 வயது வரைக்கும் அவருக்கு என்ன செய்யும்? சனி தசைக்கு பிறகு நான் புதன் தசையை பற்றி கேள்வி கேட்க போகிறேன். முதல்ல இந்த சனி தசை அவருக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறத யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். ஒரு 10-15 பேருக்கு மட்டும்தான் படிப்பேன். இந்த சனி தசை என்ன செய்யும்ன்றத டக்குன்னு சொன்னீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் தேறி இருக்கிறீங்கன்றதை பார்த்துறேன். சனியை எப்படி கணக்கு பண்ணணுன்றதையும் நான் இப்போ ஏற்கனவே சொல்லிட்டேன். சனி லக்னத்தை பார்க்கிறார், 6ஆம் இடத்தை பார்க்கிறார், தன்னுடைய வீடான 10ஆம் பாவகத்தை பார்க்கிறார். இந்த சனி தசை என்ன செய்யும்? கல்வி தடை, கல்வியில் தடை சர்வ நிச்சயமான ஒன்று. 4ஆம் பாவகம் எடுத்த உடனே உங்களுக்கு கல்வியை கூட வரக்கூடாது. அம்மா அவ்வளோதான், அமாவாசை சந்திரனா போட்டேன். வீடு கொடுத்தவர் அமாவாசை சந்திரன். ஆனால் அம்மாவை பற்றியே நிறைய பேர் போட்டிருக்கிறீங்க. அமாவாசை சந்திரனும் நிறைய பேர் போட்டிருக்கிறீங்க. அமாவாசை சந்திரனும் நிறைய பேர் போட்டிருக்கிறீங்க. படிப்பு கெடும், படிக்க விட மாட்டார், தாயாரை பிரிக்கும். விக்னேஸ்வர் தாயாரை பிரிக்கும்ன்றதை விட தாயாரை இழக்க வைக்கும்னே சொல்லிடலாம். ஏன்னா 4ஆம் பாவகத்திற்கு எந்த விதமான சுபத்தன்மையும் இல்லாமல் சந்திரதசை வரும்போது தான் தாயாரை இறப்பாங்கன்றதுலாம் கிடையாது. இந்த இடத்துல 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி 21 வயதுக்குள்ள தாயாரை இழக்க வைப்பார். 4ஆம் இடத்திற்கு எந்த விதமான சுப தொடர்புகளும் இல்லை. 4ஆம் அதிபதியான சந்திரன், காரகனும் அதிபதியுமான சந்திரன் நீச்ச நிலையில் அமாவாசை அமைப்பில் தெளிவாக போட்டிருக்கிறேன். அதனால் அம்மாவை இழக்க வைப்பார். ஜாதகருக்கு கடன் நோய், உடல் நோய் கொடுத்து படிப்பு கெடுக்கும். பெங்களூர் வெங்கட்ராமன் கரெக்டு. கடன் அம்மாவையும் படிப்பையும் 21 வயசுக்குள்ள செய்ய விடாதுன்றது தான் உண்மை. மாணவர்களை பாராட்டுறேன். இந்த ஆதிபத்திய காரகத்துவங்களை டக்குன்னு தசாபக்தி அமைப்புகளில் பிடிச்சிக்கிட்டா தான் உண்மையிலே கல்விகளும் அம்மா வருத்தம் அடைவார்கள். நவீன் ஜெகதீசன் அம்மா வருத்தம்லாம் அடைய மாட்டாங்க. அம்மா வருத்தம் அடைகிறதுக்கு அம்மா இருக்க மாட்டாங்க. எந்த இடத்துல தாய் பிரிவார், எந்த இடத்துல தாயை இழப்பார் அப்படிங்கிறதுக்கும் தெளிவான சில விதிகளை சொல்லியிருக்கிறேன். சரியா? பைக்கு கடையில் எடுபடி பெரியசாமி, இது ஓரளவுக்கு கரெக்டான அமைப்பு தான். சனியினுடைய காரகத்துவங்கள்னு சொல்லப்படக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துல அந்த மாதிரி தான் அவர் வருவார். ஏன்னா சனி எல்லாத்தையும் டக்குன்னு எல்லாருமே இது கொடுத்துருக்குறீங்களா? இருங்க, இப்போ தான் அப்லோட் ஆகிருக்கு. ஜாதகருக்கு நோய் வரும் அப்படிங்கிறத கூட அப்புறம் எடுத்துக்கலாம். நோயும் வரத்தான் செய்யும். இப்போ சரி, கொண்டு குமிச்சிட்டிங்களே. எல்லாரையும் படிக்க முடியாது. டக்குன்னு படிக்கிறேன். எல்லாரையும் படிக்க முடியாது. சரி, கல்வி கெடும். பானு கங்கா மேஷ லக்னம், செவ்வாய் உச்ச சுக்கிரனுடன். சரி, 10இல் குரு. சரி, 7இல் சனி உச்சம், 2இல் உச்ச சந்திரன். இவர் பணம் தொடர்பான தொழில் சிஇஓவாக இருக்கிறார். கரெக்டு தானம்மா? லக்னாதிபதி சுபத்துவமாக இருக்கிறாரு. மேஷ லக்னம். சரி, அப்புறம் போட்டுக்குவோம். ஒரு பானு கனகான்ற புது மாணவி, மேஷ லக்னம், செவ்வாய் உச்ச சுக்கரனோடு. 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது யோகம்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். 10ல் குரு நீச்சம். 10ல் குரு நீச்சம்னாலே 10ஆம் இடத்துல வந்துட்டாலே பேங்க்குன்னு சொல்லியிருக்கிறேன். பணம் சம்பந்தப்பட்ட தொழிலில் சிஇஓவாக இருக்கிறார். 7இல் சனி உச்சம்.
நீச்ச பங்கத்தில் தான் இவர் இருக்கிறார், குரு இருக்கிறார். 2ல் உச்ச சந்திரன், 2ல் உச்ச சந்திரன். இவர் பணம் தொடர்பான தொழிலில் சிஇஓவாக இருக்கிறார். ஆமாம்மா, நீங்கள் மற்ற பானு கனகா நீங்கள் மற்ற இதில் மற்ற ஃபுல் அமௌண்ட்டு இதை கொடுத்தாலும் நான் சொன்ன விதிகள் துல்லியமாக இருக்குமா. அதனால் சரி வித்யாபதி, இப்போ வந்து ஒவ்வொருத்தராக இது பண்ணுறேன். இளங்கோவன், கடன் நோய் கொடுக்கும் சனிதசா, உடல் குறைபாடு, மனநோய் தரும் சந்திர. நோ ஸ்டடியிங் ப்ராப்பர்ட்டி. பவித்ரா கரெக்ட். படிப்பை கெடுத்து வேலைக்கு போக வைக்கும். கரெக்ட். படிக்க விடாது, தாயை பிரிக்கும், வேர்வை சிந்தி வேலை செய்ய வைக்கும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி 100க்கு மேலே வந்துருச்சு கமெண்ட், எல்லாத்தையும் படிக்க முடியாது. ஸ்ரீரங்கநாதன், நவீன் ஜெகதீஷன், விக்னேஸ்வர், நவீன் முருகானந்தம். தொழில் செய்து கடன் ஏற்படும். 21 வயசில் தப்பு. 21 வயசுலலாம் தொழில் அமைப்புகளை வயது கேட்டப்பில் தான் இது. கல்வி தடை அம்மா அமைப்பு. படிப்பு கெடும் மோகன் நகரி, ஆந்திரா. சனிதிசை ஆரம்பத்தில் முதலில் ஜாதகருக்கு விபத்து ஏற்படும். நொண்டுவார். மணிமணி, சிங்கப்பூர் மணிமணியா, சும்மா அதீதமெல்லாம் போகாதீங்க. எக்ஸ்ட்ராடனரியாக திங்க் பண்ண வேண்டாம். சனியுடைய காரகத்துவங்கள் நடக்க வைக்கும். ஒரு தடவையாவது சனி திசையில் நொண்டுவார், ஒரு தடவையாவது காலில் அடிபடுவார். ஆனால் நம்ம அந்த எக்ஸ்ட்ராடனரிக்கு போக வேண்டாம். சனியுடைய காரகத்துவங்கள் ஒரு முழுமையான 12 காரகத்துவங்கள் 4ஆம் பாவகத்தினுடைய 6 ஆதிபத்தியங்களை தன்னுடைய 12 காரகத்துவங்களின் வழியாக பாதிப்பார். இந்த இடத்துல 6 நல்லது 6 கெட்டது இருக்குது. 6 நல்லதில் அம்மா கல்வி நல்லது, கெட்டது 6 இருக்குது. அப்படியே இந்த கல்வி சார்ந்த விஷயங்கள், அம்மா சார்ந்த விஷயங்களை தன்னுடைய 12 காரகத்துவங்களின் வாயிலாக பாதிப்பார் என்பது சரியான பதிலாக இருக்கும். சரியா? கடனை கொடுப்பார், மன நிம்மதி இல்லாத அனந்த பத்மநாபன், சுதா வேலுச்சாமி. படிப்பில் தடையை கொடுத்து வேலைக்கு செய்ய வைக்கும். கரெக்ட். ஏன்னா லக்னத்தை பாதிக்கிறார். லக்னம் ஒரு 18-20 வயசு வரைக்கும் சக மாணவர்களோடு சந்தோஷமாக இருக்க வேண்டியது, அப்படி இருக்க விடாது. சனி பார்த்துட்டாலே அமாவாசை. ஏன் இந்த சனி கர்ண கடூரமான சனி? பாபருடைய அமாவாசை அமைப்பில் ஒளி இழந்த வீட்டில் இருக்கக்கூடிய சனி. ஒளி இழந்த அமாவாசை சந்திரனுடைய வீட்டில் கடும் இருள் கிரகமான ஒளி இழந்த இன்னொரு கிரகமான சனி இருக்கிறார். அப்போ இந்த பாபத்துவம் தன்னுடைய கர்ண கடூரமான பார்வையால் லக்னத்தை பார்க்கின்ற அமைப்பு. நோய் வரும்னு சொன்னவங்க எல்லாம் வயசு 21ன்னு புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. இன்னத்தை போங்க. ஒரு என்ன வரும் உங்களுக்கு, எதில் பாதிப்புகள் வரணும்? அந்தந்த ஸ்கூலில் படிக்க முடியல. ஒரு சினிமாவில் பார்த்துருக்குறீங்களா? அதாவது பசங்கள்லாம் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு போகும். சின்ன வயசில் ரஜினிகாந்த், தர்மதுரை மாதிரி படங்களில் ரஜினிகாந்த் தம்பி தங்கச்சிங்களுக்காக வேலைக்கு போவார். சின்ன வயசில் ஏதோ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலுக்கு போக வேண்டிய போய்கிட்டு இருக்கிற பிள்ளைங்க யாரோ ஒருத்தர் மெக்கானிக்காக இருப்பார்னு போட்டிருந்தீங்கல்ல, அந்த மாதிரி மெக்கானிக்காக வந்து ஓரத்தில் நின்றுக்கிட்டு அவன் வயசுள்ள குழந்தைகள் படிக்க போவதை ஒரு குழந்தை அவனுடைய வயதில் 10-12 வயதில் ஏக்கத்தோடு பார்த்து கொண்டு இருக்கும்ல, அந்த மாதிரியான அமைப்புகள் இந்த சனி, இந்த லக்ன பார்வை. படிக்க நோயெல்லாம் கொடுக்க மாட்டார். 21 வயசில் என்னத்தை நோயை கொடுத்துட போகிறாரு? கேன்சரை கொடுத்து 18 வயசில் சாவடிச்சிடுவாரா என்ன? என்னத்தை திங்க் பண்ணுறீங்க? தசாபக்தியை கணக்கெடுக்கிறீங்க. அந்த வயசில் உங்களுக்கு என்ன தேவையோ அது இருக்காதியா? படிக்க விட மாட்டாரியா? அம்மா வந்து உனக்கு சோறு போடணும், அம்மா சோறு போடுறதுக்கு அம்மா இருக்க விட மாட்டார். இப்படி தான் இருக்கும். 4ஆம் பாவகம் இருள் பாவகமாகி 4ஆம் பாவகாதிபதி சுத்தமாக கெட்டுனா எப்படியா? அமாவாசை சந்திரனாகி 8ல் மறைந்து நீச்சனுமாகி விக்னேஸ்வர் தாயை பிரிவாரணம் போட்டது கடுமையான தப்பு. செத்து போகும் அம்மா. என்னத்தை படிநிலை அமைப்புகளை வந்து நீங்கள் கவனிக்கிறீங்க? படிநிலை அமைப்புகளை எவ்வளவு நுணுக்கத்தை 150 வகுப்புக்கு அப்புறம் நிறைய சொல்லி கொடுத்துருக்குறேன். இந்த இடத்துல எடுத்த உடனே அடிக்கணும். அம்மா இல்லையாப்பா? ஆமாங்க, பிறந்த உடனே வந்து இது பண்ணி தூக்கு போட்டு செத்து போச்சு, அப்படி போச்சு இப்படி போச்சு, அப்பங்காரன் குடும்பம் தாங்காமல் செத்து போச்சுன்னுவாங்க. ஒரு சின்ன ஏதோ ஒரு வகையில் சந்திரனுக்கு ஒரு ஒளி இருக்கிறது. ஏதோ ஒரு வகையில் சுக்கிரனை கூட எவ்வளவு கவனமாக போட்டுட்டேன். சுக்கிரன் சந்திரன் பக்கத்தில் இருக்குப்பா, அம்மா உயிரோட இருக்குப்பா, அம்மா உயிரோட இருக்கு. 8ஆம் இடத்தில் சுக்கிரன் மறைவு, சந்திரனும் சுக்கிரனும் நெருக்கம், தாய் உயிரோடு இருக்கிறார், தாயை வேண்டுமானால் பிரிந்து இருக்கிறார். அந்த அந்த படிநிலை அமைப்போல தானே புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 21 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய லக்னத்தை பாதிக்கக்கூடிய 4ஆம் இடத்தை பாதிக்கக்கூடிய சனி காரக ரீதியாக என்ன செய்வார்? தனக்கு என்ன தேவையோ அதை தடுப்பார். நோயை கொடுக்க மாட்டார். நோயெல்லாம் அப்போ நோயினாலே என்னன்னு தெரியாத வயசில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு என்ன போகும்? கேன்சர் வருது. 10 வயசு குழந்தைக்கு கேன்சர்னா என்னன்னு தெரியுமா? 8 வயசு குழந்தைக்கு கேன்சர் வருது என்னன்னு தெரியுமா? 30 வயசு ஆளுக்கு கேன்சர் வருது. உள்ள உடனே ஒரு பயம் வந்துடும். ஐயோ இருப்போமா செத்து போவோமான்ட்டு.
அந்த இருப்பமா செத்து போவோமான்றது தெரியாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு 10 வயது ஆளுக்கு என்ன வரும்? அந்த வயசில் அவருக்கு என்ன ஆசை இருக்கும்? 4 பிள்ளைங்களோட ஓடி விளையாடணும், முட்டாய் வாங்கிட்டீங்கன்னா அதை வாங்கிட்டீங்கன்னா இதை வாங்கிட்டீங்கன்னா. அந்த வயது குழந்தைகளுக்கு ஏற்ப அந்த வயது குழந்தைகளோடு போக வேண்டிய அமைப்புகளை தடுக்கக்கூடிய நிலையில தான் சனி செய்வார். ஆகவே ஸ்கூலுக்கு போக விட மாட்டார், மெக்கானிக் போவார். ஒருத்தர் சொன்னது கரெக்டு தான், லாரியோ ஏதோ ஒரு மெக்கானிக்னு சொல்லியிருந்தா அது கூட கரெக்டு தான். அது கூட அவருடைய காரகத்துவம் தானே. கிரீஸ் டப்பாவில் ஒரு கவுண்டர் பண்ணி கிரீஸ் டப்பாலே ஒருத்தனை அடிப்பார் சின்ன பையனை, அதெல்லாம் இந்த மாதிரியான அமைப்பு தானே. ஆக தாயை கெடுப்பார், தன்னை கெடுப்பார். இந்த இடத்துல சுக்கிரனை நான் போட்டிருந்தேன்னா தாயை பிரிவார். நான் கவனமாக சுக்கிரனை இங்கே கொண்டு வந்துட்டேன். முற்றிலுமாக நீச்ச நிலையில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரம்னு வேற சொல்லிட்டேன். அப்போ இங்கே வந்து எதில் நடக்கும்? அமாவாசை அனுஷத்தில் நடக்கும். அனுஷம் முடியும் போது கேட்டையில் நடக்கும், விசாகத்தில் நடக்காது. அபூர்வமாகத்தான் விசாகத்தில் எப்படியாவது போகிறது உண்டு. அனுஷம் கேட்டையில் கண்டிப்பாக அமாவாசை இருக்கும். அனுஷம்னு போட்டால் அமாவாசையை நெருங்கி கொண்டு இருக்கிறார் என்று அர்த்தம். ஆக இந்த இடத்துல எப்போவுமே படிநிலை அமைப்புகளை கனெக்ட் பண்ணும்போது ஒரு இடத்துல ஒரு துல்லியத்தை கண்டுபிடிச்சிட்டு அடித்த போது அந்த சந்தோஷம் இருக்குது பாருங்க. அது உங்களுக்கு என்னங்க, நீங்கள் என்னப்பா பிள்ளை வந்து அம்மாவே பார்க்கலப்பா கண்ணால், ஆமாங்க 2 வயசில் வந்து புருஷன் கூட சண்டை போட்டுக்கிட்டு சூசைட் பண்ணி செத்து போச்சு, நாங்கள் தாங்க வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம்னு வாங்க. அதே தானே இப்படி போடுறது. அப்போ அந்த சனி திசை முழுக்க என்ன நடக்கும்? 6ஆம் பாவகத்தை பார்க்கிறார், 6ஆம் பாவகத்தை கர்ணகடூரமாக கெடுக்கிறார். லக்னாதிபதியே 6ஆம் பாவகத்தில் மறைந்திருக்கிறார். லக்னத்தையும் பார்க்கிறார், லக்னாதிபதியையும் பார்க்கிறார். 4ஆம் அதிபதி கல்வியை கொடுக்கக்கூடிய 4ஆம் அதிபதி, அம்மாவை கொடுக்கக்கூடிய 4ஆம் அதிபதி மற்றும் அம்மாவின் காரகனாகிய சந்திரன் இந்த இடத்துல அமாவாசை சந்திரனாகி காரகனாகிய புதனும் அமாவாசை சந்திரனோடு சேர்ந்திருக்கின்ற இந்த நிலைமைகளில் பிள்ளைக்கு கல்வியும் அம்மாவும் இல்லை.